அப்படியாக்கா? சரி சரி, உடம்ப பாரு உடம்ப பாரு. இந்தாடா தம்பி, நீ சாப்பிடுயா, நீ சாப்பிடு. உனக்கும் அடிப்பட்ட உடம்பு வேற, உடம்பு தேரணும்ல, சாப்பிடு. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு தூக்கம் கண்ணை கட்டுது, நான் போய் படுக்கிறேன். உங்க அண்ணன் கட்டுது போய் படுக்கிறியா? என்னப்பா இப்படி சொல்ற? தூங்காத அளவுக்கு என்ன வேலை பார்த்த? அதுவும் இல்லாம நேத்தெல்லாம் உன்னை வீட்லயே ஆளை காணாமே, உன்னை காணலன்னு நான் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? சோத்தை ஆக்கி வச்சுட்டு, ஐயோ தம்பி வந்தா ஒருவா சாப்பிட கொடுக்கலாமே, சாப்பிடாம இருப்பானே அப்படின்னு அது ஒன்றும் நினைச்சேன். இல்லக்கா, வேலைக்கு சேர்ந்துட்டேன். என்னது, நீ வேலைக்கு சேர்ந்துட்டியா? நிஜமாவா? என்னக்கா, நாளா வேலைக்கு போக மாட்டேன்னா இந்த போல பொழக்கிற வாய? ஐயோ, அக்காவை தப்பா எடுத்துக்காதப்பா, நான் தப்பா ஒன்றும் சொல்லல. ஏன்பா இந்த உடம்பு சொல்லாதோட வேலை வெட்டிக்கு போய் பார்த்துக்கிட்டு வீட்டோட கம்முன்னு இருக்க வேண்டிதானே? ஏன்பா அதை இதுன்னு செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குற? இதுல என்னக்கா கஷ்டம் இருக்கு? உடம்பு நல்லாகி போச்சு. அதுவும் இல்லாமல் வேலைக்கு போகும்போது வீட்டில் இருந்தால் வாடகை எவன் கட்டுறது? அப்புறம் வீட்டு ஓனரு வந்து சங்கிலியே மிதிப்பான். வீட்டு வாடகை கொடுடு. அப்போ நான் எங்கே போய் நிற்கிறது? ஐயோ, இவன் குடிகாரனா இருந்தா தான் நல்லது. அப்பதான் அந்த குடும்பத்துக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு கிடப்பான். இவனும் குடிக்காம இருந்தானா இப்படி பொறுப்புள்ளவனா மாறிட்டானா ரொம்ப தப்பாச்சே இது. ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டினதுனால திருந்திட்டானோ? அந்த அளவுக்கு இவன் ஒன்றும் நல்லவன் கிடையாதே. என்னக்கா, என்ன என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லப்பா, எங்கிட்ட வேலை சேர்ந்துருக்க? என்னது எங்கிட்ட வேலை சேர்ந்துருக்குன்னு கேட்டா பைத்தியக்காரமாக வச்சிருக்கிறேன். எங்கப்பா வேலை சேர்ந்துருக்க? என் கை காலை உடைச்சு என் காலை முறிச்சு வேலை பார்த்தானே அந்த அழகு சுந்தரம். அவன் வேலை செஞ்ச டீ கடையில தான் இப்போ அவனுக்கு பதிலாக நான் வேலை செய்கிறேன். காலங்காத்தால இருந்து என்னடா பொழுதே போகலையே, யார் வீட்லயும் எந்த பஞ்சாயத்தும் நடக்கலையே நினைச்சேன். இப்பதான் நிம்மதியா இருக்குது. என்னையா சொல்ற? நெசமாவா? நான் போய் சொல்லுவேனாக்கா? உண்மையதான். அந்த ஆளு அவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டானே, அவனை வச்சுக்கிட்டே தானே ஓட்டிக்கிட்டு இருப்பான். ஆமாக்கா, ஆனா பேசுற விதத்துல பேசுனா ஆடாத மாடு ஆடும்ல, அதுதான். எப்பா, அவன் வேலையை வச்சுதானே அந்த குடும்பமே இருக்கு. அதுக்குன்னு காலத்துக்கு அவனையே பார்த்துக்கிட்டு தொங்கிட்டு இருப்பாங்களா? வேலைக்கு போனா ஒழுங்கா போகணும். அப்படி போகாம இருந்தா அப்புறம் யாரா இருந்தாலும் வேலையை விட்டுல தூக்குவாங்க. காலையில வேலை கேட்டு வந்தான் ஓனர், நான் வேலை செய்யறத பார்த்துட்டு நீ வேணாயா போய்கிட்டே இருன்ட்டான். அதனால நமக்கு தான் அந்த வேலை. பாவம், மூஞ்சி செத்து போய் அழுதுகிட்டே போனான். ஆமா, அப்புறம் உனக்கு பண்ண பாவம் சும்மா விடுமா? கடவுள் மேல இருக்கான்ல பாத்துக்கிட்டு தண்டனை கொடுக்காமையா விடுமா? அதாக்கா, நல்ல கடவுள் கூலி கொடுத்துருக்கான். இனிமே தான் இருக்குது அவனுக்கு அடி. அதுவும் இல்லாம அவன் தொங்கச்சிக்கு கல்யாணம் வேற வச்சிருக்கான். கல்யாணத்துக்கு செலவு பண்ணணும், காசை இறைக்கணும். அப்படின்னும் போது எப்படி அவன் தங்கச்சி கல்யாணம் நடக்கும்? யார் அவனுக்கு கொடுத்து உதவுவா? அவ்வளவுதான். இந்த கல்யாணம் நின்று போயிடும், குடும்பமே சோத்துக்கு வழியில சிங்கி அடிக்க போதுங்க. அப்புறம் என் வீட்டுல நான் எல்லாம் வாங்கி போட்டு நல்லா தின்னு கொளுத்து போய் கிடந்தால அவளும் அங்கதானே போய் இருக்கா. அதுக்கு சேர்த்த பலனை அனுபவிப்பா. அப்படி போடு, அப்படி போடு, இதுதான் சரி. இந்த ஆறு முகமா கொக்கா கூட இருந்தே குழிய பறிக்கிறது என்ன, போட்டு மூடிட்டு ஏப்ப விட்டுட்டு போயிருவேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. இந்த வாரேங்க. ஐயோ, இந்த காரக்குழம்ப வைக்காதடின்னு சொன்னா கேட்குறாளா? காரக்குழம்ப வைக்கிறாளா இல்லை கார தள்ளி கொட்டி வைக்கிறாளான்னே தெரியல. காலையிலேருந்து 3-4 வாட்டி போயிருச்சு. இதில் வேற மாங்காய், கத்திரிக்காய், அது இதுன்னு கண்டதை கடியதெல்லாம் போட்டு போடுறா. பார்த்ததெல்லாம் போட்டால் அப்புறம் அந்த குழம்பு குடிச்சா என்ன ஆகும்? ஐயோ, போய்கிட்டே இருக்கேன் நிற்காம. என்னங்க, எதுக்குங்க கூப்பிட்டீங்க? இந்த சாவியை பிடி. சாவியா? என்ன சாவி? என்னதுங்க? என்னதுன்னா இந்த வீட்டோட கொத்து சாவி பிடி. டேய், என்ன வேலைடா பார்த்துக்கிட்டு இருக்க? நான் ஒளிச்சல வச்சேன், எப்படி எடுத்த? எவரு இத்தனை நாள் இது நீ வச்சிருந்தது போதும், இதுக்கப்புறம் உன் மருமக வச்சுக்கட்டும், சரியா? ஆமாண்டா, அவ வச்சுக்கட்டும். அப்பதான் அவங்க ஆத்தா வீட்டுக்கு சொரணி கொடுக்கறதுக்கு சரியா இருக்கும். அத்தை, இங்கே பாருங்க, என் வீட்டுக்கு அப்படி கொடுக்கணும்னு நான் யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. நேரடியாகவே கொடுப்பேன். பாத்தியாடா, பாத்தியா? கொத்துச்சாவியை கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி பேசுறானே. கொத்துச்சாவியை கொடுத்தா என்னென்ன பேச்சு பேசுவா? மா, இங்க பாருங்க, இத்தனை வருஷம் நீங்க இருந்தீங்க,
பார்த்தீங்க இந்த இப்போ ஏமாளித்தனமா 50,000 ஏமாந்தீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வயசாகி போச்சு. ஒவ்வொருத்தரும் இனி ஏமாத்துவான். உங்களுக்கு ஆசைன்னா ஆசை, பேராசை, பேய் மாதிரி பணம் பணம் பணம்னு அலையிறீங்க. அஹ்? அதனால இனிமே நீங்க எல்லாம் பார்த்தது போதும். இனி உங்க மருமவை பார்க்கட்டும். ஏண்டா இத்தனை வருஷத்துல என்னைய பார்த்து யார் இந்த மாதிரி பேசுனதில்ல, என்னையவே இப்படி பேசுறியா? நான் கட்டி காக்க வந்தாண்டா இம்புடி சொத்து சேர்ந்துச்சு. அதான் சொல்றீங்களா, இத்தனை வருஷம் நீங்க கட்டி காத்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்க மருமவை கட்டி காக்கட்டும். இந்தா புடி. ஏங்க இதெல்லாம் வேண்டாங்க. புடின்னு சொல்றேன்ல, புடி. வாங்கிக்கடி வாங்கிக்க, நல்லா நடிக்காத. எனக்கு என்ன இதில் இருக்குது நடிக்கிறதுக்கு? சின்ன பொண்ணு புடின்னு சொன்னேன், புடி. இங்கே பாருங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சரியா? உங்கள் அம்மாவுக்கிட்டே கொடுங்க. அப்படி இல்லையா உங்கள் அம்மாவால் வச்சுக்க முடியாதுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. என்கிட்ட எல்லாம் கொடுக்க வேணாம். இப்போயே உங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது கொடுத்தேன்னு பேச்சு வரத்துக்கா? சும்மா கடக்க முடியாமல். யாரு சொல்றத மட்டும் கேளு, புடிந்தா. ஷோ என்னங்க நீங்கள்? ஓஹோ, நானு இத்தனை வருஷம் அம்புட்டுக்கு சொத்தையும் கட்டி காத்தேன், என்கிட்ட இருந்து குத்துச்சாவி எப்படிங்க அவகிட்ட கொடுக்குற? அவன் மட்டும் ஒழுங்கா குடும்பம் நடத்திடுவாளா? எப்படி நடத்துறான்னு நானும் பார்க்கறேன். இங்க பாருங்கம்மா, இது பஞ்சாயத்துக்கான நேரம் இல்லை சரியா? நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். இது சின்ன பொண்ணுகிட்டே இருக்கட்டும். பாதியில வந்தவளுக்காக ஆதியில வந்த ஆத்தால தூக்கி வீசுறல நீ. நான் யாரையும் தூக்கி வீசக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் சரியா? உங்க வேலையை போய் பாருங்க, போங்க. சின்ன பொண்ணு வேற இந்த வீட்டை விட்டு போகணும், தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி இருந்தா எப்படியா இருந்தாலும் தனி கொடுத்தனத்தை கூட்டிட்டு போயிடுவா. இப்படி ஒரு பொறுப்பு அவள் கையில் கொடுத்தா மட்டும்தான் இந்த வயசான காலத்தில் அம்மாவை பார்க்க முடியும். இல்லைன்னா அவள் இஷ்டத்துக்கு நம்ம வெளியே போய் தான் ஆகணும். இதை சார்க்காக வச்சு தான் சின்ன பொண்ணு மனசை நம்ம மாற்றணும். கூட்டு குடும்பமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் இந்த காலத்தில். படுபாவி பையன், அவனுக்கு நம்ம என்ன பாவத்தை பண்ணணும்? ஏன்னா இப்படி என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி கஷ்டம் மேல கஷ்டம், கஷ்டம் மேல கஷ்டம், கஷ்டத்தை கொடுக்கறானே தெரியலையே. ஏற்கனவே ஒருத்தி வாழா வெட்டியா வந்து உட்கார்ந்துருக்க, இப்பதான் ஒருத்தி வாழ்க்கையில அடி எடுத்து வைக்க போறா. இப்படி ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கையை அழிச்சு இந்த என் வீட்டுக்கே ஆணி வேற அந்த என் பையனையும் வாழ்க்கையை அழிச்சு இந்த அளவுக்கு பழி பண்றானே. இவனுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணணும்? ஏன் கடவுளே என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுக்குற? யாராவது சோறு இல்லைன்னு வந்தா கூட அவங்களுக்கு கொடுத்து தானே பழக்கம், யாருக்கு இல்லைன்னு இருந்த பழக்கம் இல்லையே. எங்களுக்கு இருக்குதோ இல்லையோ வரவங்களுக்கு கொடுத்தே தானே பழக்கம். கொடுத்து இருந்ததுனாலதான் இப்ப நான் ஓட்டாண்டியா நடுத்தரவுல நிக்கிறேன். இன்னமும் என் குடும்பத்தை என்ன கதிக்கு ஆளாக்க நீ காத்துக்கிட்டு இருக்கீங்க தெரியலையே. நம்ம தலையிலத்தேன்னு விடுங்க. எப்படி விட முடியும்? எப்படி விட முடியும்? அந்த பயலுக்கு நம்ம என்ன பாவம் பண்ணோம்? இவன் கூட்டிக்கிட்டு வீடே தெரிஞ்சான், ஜோதிக்கே வழி இல்லாம அவன் கடந்த போதெல்லாம் இந்த பையன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனுக்கு என் கையால எத்தனை தடவை சோறு போட்டிருப்பேன். தின்ன உப்புக்கு கூட விசுவாசம் வேண்டாமா? அப்படி இருந்துமே குடியை கெடுத்தா. என் புள்ள கல்யாண வாழ்க்கைய அழிச்சு இப்ப என்ன கதிக்கு ஆளாக்கி வச்சிருக்கான். அவனுக்கோசரம் பயந்துகிட்டே தானே என் புள்ள கல்யாணமே வேண்டாம் கல்யாணமே வேணான்னு இருந்தா. இப்பதான் கல்யாணம் காட்சின்னு அவளே பிடிக்குது சம்மதம்னு சொன்னா. இப்ப கல்யாணத்துக்கு நான் பணத்துக்கு எங்க போறது? என்ன பண்ண போறேன்? கடவுள் என்ன அப்படி என் கஷ்டப்படுத்துறானே தெரியலையே. அத்தை, திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் தானு சொல்லுவாங்க. கடவுள் நமக்கு என்னைக்கு துணை இருப்பாரு. விடுங்கத்த, பார்த்துக்கலாம். நம்ம மனசு உடைஞ்சு போனோம்னா அப்புறம் இவரும் மனசு உடைஞ்சு போயிடுவாரு. கேட்க மாட்டேங்குதேம்மா, என் மனசு தான் கேட்க மாட்டேங்குதே. ஐயோ ஆண்டவனே, என்ன வர வாங்கிட்டு வந்தேன்னு தெரியல. ஒரு நாள் சந்தோஷமா சிரிச்சு கலகலன்னு இருந்த, அடுத்த நாள் அழ வச்செல்லாம் பார்க்குறேன் அந்த கடவுளை. ஏதோ இப்போ அந்த ஓனர்கிட்ட வேலைக்கு போனால் ஏதோ 1 ரூபா 2 ரூபா கடன் வாங்கினா கூட ஏதோ சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். இப்போ அதுக்கும் வழி இல்லை. இருக்கிற காசை வச்சு எப்படி இவளுக்கு கல்யாணம் காட்சின்னு பண்ண போகிறோம்? ஐயோ ஆண்டவனே, தங்க வைக்கிற வேலைக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுற ஆசையே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு பண்ணிடுச்சு. இதில் இவனும் பழி பண்ணுனா என்ன பண்ண முடியும்? அக்கா சொல்லுங்க. கம்மங்கூழ் ஒன்று. சரிங்க, இந்த காலம் தரேன். மச்சான் வீட்டில் வேற கிளம்பிட்டாங்களா என்னன்னு வேற தெரியல. அது வேற ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா ஃபோன் வேற போவே மாட்டேங்குது. ஃபோன் போனாலும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க.
அப்பா வேற ப்ளவுஸ் தைக்கணும், அதுக்கு உண்டானதை பேச்சு காசை நீ கொடுத்துட்டு வாடா, அவங்கள எதுவும் கஷ்டப்படுத்தாதன்னாரு. அதுக்கு கேட்போன்னு பார்த்தா அவங்க இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அங்கே யார் வீட்டில் துணி தைக்கிறாங்க என்னன்னு தெரியல. அது தெரிஞ்சாலாவது அங்கே போய் நம்ம டைரெக்டாக பார்த்துக்கலாம். அக்கா, குறிச்சியில் தான் டைலரிங் யாராவது டைலர் இருக்காங்களா? கல்யாணத்துக்கு துணியெல்லாம் தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெளியே தைப்பாங்களா இல்லை ஊருக்குள்ளே தானா? ஓ அப்படிங்களா. வீடு எங்கே இருக்குன்னு எதுவும் தெரியுங்களா? ஓ சரிங்க, அப்போ அங்கே தான் இருப்பாங்க, அங்கேயே போய் பார்த்துக்குவோம். அத்தை இப்போ என்ன அத்தை, இந்த வீட்டில் அவர் மட்டும்தான் வேலை செய்யணுமா வைக்கணுமா? ஏன் நான்லாம் உள்ள நல்லா தானே இருக்கேன், கைங்காலும் நல்லா தானே இருக்குது. இத்தனை வருஷம் வீட்டில் உட்காந்து தின்னேன், இதுக்கப்புறம் வேலைக்கு போக மாட்டேன்னா என்ன? அங்கே என்ன அவர் பெருசாக சம்பளம் கொடுத்துட்டாரு, 650 ரூபா தான். இங்கே நான் 2 நாள் போனால் அதே சம்பளத்தை நானும் வாங்கி போடுவேன். என்ன ஒரு நேரம் இங்கே 200 கொடுப்பாங்க, ஒரு நேரம் 300 கொடுப்பாங்க, அப்படி இப்படின்னு பார்த்துக்கலாம் அத்தை. கல்யாணம் வச்சிருக்கோமேம்மா, எனக்கு அதுதானேம்மா வயிற்றுச்சலாக இருக்கு. அத்தை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அப்பா பற்றி உங்களுக்கே தெரியும். அப்பா ஏற்கனவே இவர் அங்கே ஊருக்கு வாங்க 1200 சம்பளம் அப்படி இப்படின்ட்டு இருக்காரு. இதில் என்னையும் வாமா அங்கே காடு கரன்னு இருக்குது, அங்கே வந்துட்டு இலை எடுத்துக்கிட்டு கிடந்தீங்கன்னா அதிலே ஒரு வருமானம் வந்துடும். அவர் அன்னைக்கு தானே உங்ககிட்ட சொல்லிட்டு போனார், என்ன இவர் தான் அந்த ஓனரை விட்டுட்டு வரமாட்டேன்ட்டு இருந்தார். இப்போ தான் அவரே அனுப்பிட்டாரு. கல்யாணத்துக்கு மட்டும் ஏதாவது பணம் ஏற்பாடு பண்ணுவோம். அதுக்கப்புறம் இவர் அங்கிட்ட போய் ஒரு 1200 சம்பாரிச்சாருன்னா நாங்கள் இலை எடுத்து போட்டோன்னா கிலோ ஒரு 350 ரூபா 400 ரூபா எனக்கு சம்பளம் கிடைக்கும். அதை வச்சு குடும்பத்தை ஓட்டி போடலாம் அத்தை. எதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறீங்க? அதுக்குன்னு இல்லைம்மா, உங்களெல்லாம் எப்படிம்மா அங்கே அனுப்பிட்டு நாங்கள் இங்கே. அத்தை சொல்லுவாங்கல்ல, ஒரு கதவை அடைச்சா கடவுள் இன்னொரு கதவை திறப்பான்னு. ஒருவேளை இந்த கதவை அடைச்சதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம் அத்தை. இப்பையும் இவர் அங்கே போனாருன்னா டபுள் மடங்கு சம்பளம் தான். 600 650 சம்பளத்துக்கு அங்கே போனால் 1200 2 நாள் சம்பளத்தை ஒரே நாளில் எடுத்துருவார். நானும் அங்கிட்டு இலை எடுக்க போனேன் வச்சேன்னு வைங்க, ஒரு நாளைக்கு 1500 குறையாமல் நாங்கள் 2 பேரும் சம்பாதிப்போம். மாதத்துக்கே 45,000 நாங்கள் சம்பாதிச்சிட மாட்டோமா? இங்கே என்னத்தை பெருசாக அவர் கொடுத்துட்றாரு? இங்கே ஒரு ஆள் சம்பாரித்து 18,000 சம்பளத்தில் இங்கே அது இதுன்னு வாங்க வைக்கன்றதுக்கே நமக்கு போயிடுது. அப்புறம் எங்கிட்டு போய் நம்ம ஒரு 2000 3000 மிச்சம் பண்ண முடியும்? அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம குடும்பம் உயரணும்னா இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். நாங்கள் பார்த்துக்குறோம் அத்தை, நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க. இப்போ உமாவோட கல்யாணம் தானே முக்கியம், அதுக்கு வேண்டியதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஐயோ ஆண்டவனே, எந்த கதிக்கு ஆளாக்கிட்டான் பாரு பாவிப்பைய. சொந்த வீரை விட்டு அகதிக மாதிரி இப்போ அடுத்த ஊருக்கு போய் உழப்புத்தனம் பண்ணணும்னு அளவுக்கு வச்சுக்கிட்டான். அவெல்லாம் நல்லா இருப்பானா? கடவுள் கூலி கண்டிப்பா கொடுப்பான். அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை சும்மாவே விட மாட்டேன். இத்தனை வருஷம் அமைதியாக இருந்த அமுதாவை தானே பார்த்தான், இன்னைக்கு அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு. ஏன் அத்தை, நமக்கு என்ன கை கால் நல்லா தானே இருக்குது, முடமாவா இருக்குது? நாங்கள் போய் அங்கே வேலை வெட்டியை பார்த்தாலும் இங்கே உங்களுக்கு துணையாக அமுதா இருக்கா, பையன் இருக்கான். நம்ம பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கான வழியை தான் அத்தை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அமுதாவும் இனிமேல் நம்மளை நம்பி இருக்கிறா, அவளுக்கு உண்டானதையும் நம்ம தான் செய்யணும் வைக்கணும். இவ ஒரு ஆள் சம்பாத்தியத்தில் என்ன பண்ணுறது? நானும் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுருக்கேன், நாளைக்கு குத்த வச்சு உட்காந்தா அதுக்கு செலவு கிடக்குது, சீரு கிடக்குது. இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா இவளுக்கு பிள்ளைக்கு இது உண்டாயிடுச்சுன்னா அதுக்கு ஆஸ்பத்திரி செலவு, குழந்தை பிறந்தா அதுக்கு செலவுன்னு தொட்ட 90 இனி செலவு இருக்குது. அதெல்லாம் பார்க்க வேணாமா? சும்மா மூளையில் முடங்கி கிடந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவர்கிட்ட சொல்லுங்கள், சும்மா நீங்கள் அழுதுட்டு இருந்ததுனால இங்கே எதுவும் மாறப்போகுதா, இல்லை நம்ம விடுற கண்ணீருக்காக ஏதோ பலன் கிடைக்க போதா? நம்மளை வேணான்னு தூக்கி வீசிட்டாங்களே, இதுக்கப்புறம் அவராகவே கூப்பிட்டா கூட அந்த கடைக்கு இவர் போகக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் நாய் வாழை நிமித்த முடியாதுன்ற கதையா? இன்றைக்கி வேணால் அவன் குடிகாரன் இல்லாமல் ஒழுங்காக வேலை வெட்டி பார்க்கலாம், ஆனால் அவன் என்னைக்கா இருந்தாலும் அவனோட சுய குணத்தை காட்ட செய்வான். அன்னைக்கு அந்த ஆளுக்கு புரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன்னு. இத்தனை வருஷம் அந்த கடையில் வேலை செஞ்சவருக்கு பற்றி அவருக்கு தெரியலன்னும் போது நம்ம எதுக்கத்த வருத்தப்பட்டுட்டு கிடக்கணும்?
எங்கள் அப்பா அம்மா அப்பயே கூப்பிட்டாங்க வாங்க வாங்கினதுக்கு வந்தார் அவரு. அதுக்குண்டான பலன் தான். கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி அவன் நமக்கு கெட்டது செய்யணும்னு சொல்லிட்டு இவரை அந்த வேலையிலேருந்து தூக்கியிருக்கான். இனி அவர் 18,000 சம்பளத்துக்கு இது கிடையாது, 45,000 சம்பளம் வாங்குற அளவுக்கு அவரை உயர்த்துறதுக்கு நான் இருக்கேன்றது அவனுக்கு தெரியலை. இனி இருக்கத்த நம்ம எப்படி முன்னேறி போகிறோன்னு மட்டும் பாருங்க. இந்த ஊருக்காரவங்க முன்னாடி நம்மளை ஏளனமா பேசினவங்க முன்னாடியும் நம்ம வாழ்ந்து காட்டுவோம் அத்தை. முதல்ல இந்த புள்ள கல்யாணத்தை முடிக்கிறோம், 4 பேர் மெச்சுற மாதிரி. அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் அத்தை. சரிம்மா மருமவளே, பையனை பார்த்துக்க, பேரனுக்கு நேரத்துக்கு சமைச்சு கொடு. அவன் கிரிக்கெட்டுன்னு அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு தெரியுவான். நல்லது நேட்டதும் ஒரு சாப்பிடவும் மாட்டான், ஒன்றும் மாட்டான். பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா. சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் நல்லபடியாக விசேஷத்தை முடிச்சுட்டு வாங்க. எம்மாடி, அங்கே விசேஷம் அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் சரிங்களா? விசேஷத்துக்கு முந்தின நாள் 2 பேர் வந்துருங்க. அதை விட்டுட்டு வராமல் இருக்கக்கூடாது. வந்துடுறோம் அத்தை. நான் வராமல் இருப்பேனா? வந்துடுறேன். நம்ம வீட்டு விசேஷம் நம்ம தான் இழுத்து போட்டு பார்க்கணும் வைக்கணும். அதுவும் இல்லாமல் பாவம் உங்கள் நாத்தனா அவன் ஒருத்தி தான் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடப்பா. மற்ற யாரும் எனக்கு என்ன வந்துச்சுன்ட்டு இருப்பாங்க. நம்ம போனால் தான் எல்லா வேலையும் பார்க்க வைக்கணும். அதானே, வீட்டில் ஒரு வேலை செய்யணும் உனக்கு வலிக்கும். அது பிள்ளை வேலை செய்யுதுன்னா உனக்கு அப்படியே இனிக்குமே. பலகார குடம்லாம் வேற எடுக்கணும் வைக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்கம்மா. அதுக்கும் ஏற்பாடு பண்ணணும். இங்கே ஒரு வேலை செய்யணும் உனக்கு கை ஒடுங்கி போயிடும், கால் வலிக்கும், கழுத்து வலிக்கும், எல்லாம் வலிக்கும். பிள்ளை வீட்டில் வேலை செய்ய மட்டும் எந்த வழியும் இல்லை. அதை செய்யணுமா இதை செய்யணுமா, செய்ய இருக்குது. இதுக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறேன் பாரு. சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரட்டுங்களா? சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். அதானே, உங்களுக்கு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலன்னா தூக்கம் வராது போல இருக்குது. ஒரு வார்த்தை என்கிட்டயும் அவர்கிட்டையும் சொன்னாங்க, இந்த மாதிரி 1 லட்சத்தை கொண்டு போய் கொடுக்குறான் வைக்கிறேன்னு. சொல்ல மாட்டாங்களே, கமுக்கமாக காரியம் பண்ணுறாங்க. இதான் சொல்கிறாங்கல்ல, ஊமமே இருக்கிறது நம்பவே கூடாதுன்னு. நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு என் மாமனை எப்படி கொண்டு போய் காசு கொடுக்க போகிறது. போயிட்டு வாங்க. உங்களையெல்லாம் ஒரு நாள் பிடிக்கிறேன். அப்போ இருக்குது செத்தா கூட இனிமேல் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்தில் இருந்தேன். ஆனால் என்னை இன்னைக்கு மிதிக்க வச்சிட்டல்ல. செருப்பு இங்கே தான் கிடக்கு, உள்ளதான் இருக்கியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன பழி வாங்கிறத நினச்சி என் அண்ணன் குடும்பத்தை பழி வாங்கிட்டல்ல.